ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம எமோஷ்னலி டவுனாக இருக்கோம் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 சைன்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாருன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் சைன் என்னென்னு பார்த்துடலாமா? நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கினா கூட ஆனால் உங்களுக்கு அந்த டல்னஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனாகவும் இருக்கீங்க அப்படின்றதான் அதுக்கான மீனிங். ஃபர்ஸ்ட் சைன் வந்து நீங்கள் ஹோல் நைட்டு தூங்கியும் கூட உங்களுக்கு டல்னஸாக இருக்கிறது. செகண்ட் சைன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறது கூட உங்களுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். ரொட்டீனாக நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடணுமான்றது கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப 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 டவுனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தேர்ட் சைன் என்ன அப்படின்னா, ஒரு பிளான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த பிளானுக்கு நீங்கள் போகணுன்னு உங்களுக்கு இருக்கும், ஆனால் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிடுவீங்க. நமக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும், அது நம்ம போகணும் முக்கியமாக, நமக்கு அது போனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அந்த அந்த பிளானுக்கு நான் போகணுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் வந்து எனக்கு போகணும்னு தோணாது. எமோஷ்னலி நான் வந்து அன்பேலன்ஸ்டாக இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுவேன். அப்போது நீங்கள் எமோஷ்னலி எக்ஸாஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா, சும்மா எடுத்ததுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகுவீங்க. நார்மலாக இருக்கிறத விட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆவீங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த சைன்ஸ்லாமும் நீங்கள் எமோஷ்னலி டவுனாக இருக்கீங்கன்றது தான் குறிக்குது. ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சியற்றவங்களாக இருப்பீங்க. ஹாப்பியாகவும் இல்லாமல் சேடாகவும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் இருப்பீங்க. பார்க்க ஒரு தடவை பார்க்க ஏதோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருப்பீங்க, அடுத்த டைம் பார்த்தா ஏதோ ரொம்ப அழுகிற மாதிரி இருப்பீங்க. அப்படியே ஒரு நியூட்ரலான ஃபேஸில் இருப்பீங்க. ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் உங்களால் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ரொம்ப நியூட்ரல் ஸ்டேஜில் இருப்பீங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்க, அப்படி உங்களுக்கு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, நோட்டட், நீங்கள் எமோஷ்னலி எக்ஸாஸ்டாக இருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். வை பிகாஸ் இது இந்த இந்த சிச்சுவேஷன் நமக்கு லைஃப் லாங் போச்சு, ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் போச்சுன்னா இது நம்மளோட லைஃப் ரொட்டீனையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோஸ் என்ன வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சிக்ஸ்த் டிப் என்ன அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னா நீங்கள் அந்த ஜோனை விட்டவே வெளில போயிடுவீங்க. நம்ம இப்போ ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், என்ன ஃபுட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களால் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளவே இருக்க முடியாது. நீங்கள் வேறு ஏதோ திங்கிங்கில் போயிடுவீங்க. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எமோஷ்னலி லோவாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன ரீசன்றதை மறக்காமல் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனல் சைன் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரேக் வேணும், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இல்லாத ஒரு விஷயம், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது, ஆனால் நீங்கள் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணி உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஐ ஜஸ்ட் நீட் அ லாங் பிரேக் ஃப்ரம் எவ்ரிதிங் அப்படின்னு ஃபீல் ஆகும். அப்படி ஒரு தாட் உங்களுக்குள்ளே வருதுன்னா நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப 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 டவுனாக இருக்கீங்க. அண்ட் இதுதான் இந்த 7 சைன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு மீனிங். ஸோ இப்போது இதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியல, இல்லை உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோ கூடிய விரைவில் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் எமோஷ்னலி டவுனாக இருக்கீங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யூஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க. வேறு யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது தேவைப்படும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.